கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணீங்க? மாமா வீட்டுல இருப்பாரு. சுதா வட்டி வழி வர்றா. என்னது இது? என்ன பண்ணா என்னமோ பண்றடா உர்றா சொன்னல மச்சான். ஓகே மச்சான் என்ன செய்ய போறான்? சுடு தண்ணி வச்சிருக்கான். இனிமேதான் முட்டை செய்யணும். வேக வைக்க போறோம். முட்டை வேக வச்சு அது ஒரு தனி ஒரு ரெசிபியா செஞ்சு நான் உன்கிட்ட தரேன். சரியா? முன்னாடியே வந்து வாய் வச்சு எதுவும் கேட்காது. அது உருவிடவே மாட்டேங்குது. உப்பு போட்டுற மச்சான் சீக்கிரமா வேகணும்ல. நம்ம லைட்டா உப்பு சுடு தண்ணியில போட்டுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா வெந்துடும். சரியா? எதுவும் போடவே இல்லை. எப்படி வரும்? வரும்பா. இந்த சுத்தனை ஈஸியா வந்துடும். ஆமா மச்சான் சுடு தண்ணி தான் வேக வைக்க போறோம். குறுக்க கேள்வி கேட்க கூடாது. அவனை கொஞ்சம் பாத்துக்கியா? நல்லா கொட்டிக்கிட்டோம். முட்டை எடுத்து விட. முட்டை எடுப்போம். முட்டை எடு. கொதிக்க சொல்ல தேவைப்படும். எக் ஏக்கடா ஏக் போடாது. 1 2 3 4 அதானே சொன்னேன். முட்டை இதுல மாத்தி வச்சு அதுல போட போறேன் நான். முட்டையை போட போறியா தண்ணி ஊத்த போறியா? பாரு அதான் உனக்கு சர்ப்ரைஸா பக்கத்துல வச்சு சொல்ல நீ ஆசைப்பட்டு கேட்டல்ல, அதுதான். ரெடியாடா? ரெடியா? கெட் ரெடி folks. ஆரம்பிக்கலாமா? புறாத எக் ரெடி. எக் என்ன மேக்னெட்டா மச்சான்? மச்சான் புறா ஸ்லோ பண்றாரு. ஆஃப் பண்ணிட்டியா? இல்ல ஸ்லோ இருக்கு. ஆஃப் பண்றா. அது ஸ்லோ பண்றா. நீங்களும் இனிமேல் பொங்கி வரும்போது சென்டரில் ஏதாவது ஒரு குச்சி வச்சுருங்க, கம்பி வச்சுருங்க, ஏன்னா உள்ள கிட்ட போயிடும். ஆமாம், எல்லாம் துருப்புச்ச கம்பியாக வைங்க, உள்ளே போயிடும். ஏன்டா டேய், அவன்கிட்ட கூட வேஸ்ட்டு, அவன் போட்டுருவான். அப்படியா மச்சான் ஆஃப் ஆயில் பண்ணுறான் மச்சான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்க. அதாவது தண்ணி உப்பு தான் போட்டோம், இப்போ வந்து முட்டை உடைச்சி ஊட்டுறான். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்ன பண்ணுறான்னு எனக்கும் தெரியல. தவா என்னடா கேட்டா அப்படி அவங்ககிட்ட? தெரியல மச்சான், டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு வாயை மூட்டு பாருன்றான் மச்சான். வாயை மூட்டு பாரு. ஆமாம், எதுவும் பேசாதன்றான். நல்ல வேலை கண்ணை மூட்டு பாருன்னு சொல்லலையா அவன். கண்ணை முட்டை இப்படிதான் பார்க்க முடியும். நல்லா முட்டை உடைக்கிறான் மேன் இவன். சிக்கன் சூப் மாதிரியே இருக்குது பார்க்க. இந்த கார்ன் சூப் இருக்குல்ல, ஸ்வீட் கார்னு சிக்கன் சூப் அந்த மாதிரியே இருக்கு. வந்துருமா எக் சூப்பு? கார்ன்ஃப்ளவர் மட்டும் என்ன சொல்லலாம் வந்துடும். நீ என்ன செய்கிற ஐடியா என்ன சொல்லு, மாற்றி 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 ஒன்று பண்ண வேண்டியதுதான். டிஃப்ரெண்ட்டாக போக வேண்டியதுதான். வந்தா சாப்பிடு, எல்லாம் கூறு மாதிரி குடிச்சிட்டு போ. ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு உண்மையிலே. எங்களுக்கே வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு, இது என்ன வரப்போகுது, என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு. ஆனா ரியலா வந்து நம்ம சுடு தண்ணியில வந்து முட்டை வேக போட்டு தான் பார்த்துருக்கோம். தண்ணியில முட்டை வேக போட்டு முட்டை ஊற்றி நம்ம முட்டை சாப்பிடுவோம். இது டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்க. இந்த பாத்திரமே கிடையாது. லைட்டாக அது போட சொல்ல அப்படியே ஒரு மாதிரி கப்பு மாதிரி வருமா பாத்திரங்களா? யோசிச்சு நேரம் என்ன பண்றோம் தவா. உன்னோட கேள்விக்குறி எனக்கு ரொம்ப தெரியுது தவா. என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. பேசவும் கூடாதுன்ட்டான், பேசவும் கூடாதுன்ட்டான். சர்ப்ரைஸா கொடுக்குறேன்னா ஆடுறா. நானும் என்ன இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் யாருன்னா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்குள்ளே நம்ம இது என்னன்னு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு. என்ன மச்சான் தொலைச்சிட்டா உள்ள எதை தேடுறா? ஆமாம் தேர்ந்து வரும்.
தவகுமார்னு ஒரு நியாயவாதி இருந்தான், அவன் காணும். மச்சான் இந்த போன வீடியோவில் வந்து நம்ம மீன் பற்றி நிறைய விஷயம் நம்ம சொன்னோம், மக்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ முட்டையில் என்னென்ன டிஷ் நம்ம நிறைய டிஷ்ஷு முட்டையை வச்சு செய்கிறோம், அதில் என்ன இருக்குது நமக்கு முட்டையில் என்னென்ன வந்து விட்டமின்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக எதனா இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறியா? சாட்ஜிபிடி பார். வெங்காயத்தை கட் பண்ணா சாட்ஜிபிடி பாருன்றான், முட்டையை பற்றி சொல்கிறான்னா சாட்ஜிபிடி பாருனா. அப்போ என்னடாண்டா குக்கு நீங்கள்? டேய் நான் மக்கள்கிட்டே கேட்டுக்கிறேன்டா. குக்கு இல்லை, அவன் செஃப்பு. வாயை மூடி நிறுன்னா நல்லா வராதப்பே தெரியுது, அவன் வாயை திறந்துட்டான். வாயை நல்லாலாம் வந்துதாங்க இது, அவன் வச்ச வாயில நல்லா வருது, அதனால மூடுன்னு வாயை. லைட்டாக ஹீட் பண்ணுறேன். லைட்டாக கருகு விட்டுறாரு. ஓகேவா? முட்டை லைட்டாக ஹீட் பண்ணுறேன். இதில் வச்சு விட்டுறேன். இந்த மேலே வச்சு விட்டுறேன். வச்சு ஊற்ற தெரியாதுடா அவனுக்கு. அவங்ககிட்ட விட்றான். எனக்கும் தெரியாது. ஏய் எத்தனை ஜுராசிக் படம் பார்த்துருக்கோம்டா மச்சான். நம்ம வச்சு ஊற்றுறாரு எனக்கு. அதே மாதிரி பொறுமையாக ஊற்றுது. ஏன் மச்சான் ஜுராசிக் படத்தில் எல்லாமே வந்து முட்டை உடஞ்சி தான் மச்சான் படமே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நானே இப்படி தாண்டா உடைச்சேன், அதனால தானே அது வரல. அப்போ என்ன பண்ணுறேன், நான் கரண்டி பிடிச்சிக்கிறேன், நீ ஓடு. முட்டை காலி தாண்டா உங்களை அப்படி ஒடிக்க சொன்னேன். இருக்கா? ஒரு 10 முட்டை என்ன சொல்லிட்டா? வேணாம் வேணாம், இதுலேயே ஒன்று பண்ணுவேன். முட்டை எப்படி பண்ணாலும் சாப்பிட வேண்டியதான். சரியா? உள்ளே போயிடுச்சு அது. அவன் இப்படி சாட்சி வச்சிருந்தான்டா கரண்டிய. எங்கடா இது? இப்படி வச்சுக்கிறாடா அவன் கரண்டி. நானும் பாரு எங்கடா காணாது. நானும் உள்ள கரு இல்லாம இருந்துச்சேன்னு பார்த்தேன். ஏதோ டிஃப்ரெண்டாக பண்ணுறது. எப்போவுமே வந்து இந்த காய்கறி வறுக்கிறது முட்டை பண்ணுறதெல்லாம் ஒரு ஸ்மெல் வரும் ஸ்டார்டிங்கு. ஆனால் இது வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக தோணுது. வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. எங்களுக்கே வந்து எப்போவுமே வந்து நாங்கள் என்ன செய்கிறோன்றது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும், ஆனால் இவன் என்ன செய்கிறான்றது இப்போ எங்களுக்கே ஆர்வமாக தான் இருக்குது. அரிசி எடுத்துன்னு போட்டா எக் ரைஸ் ரெடி ஆயிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மைதான். அது பார்ட் டைமாக ஃப்ரைட் ரைஸ் கல்ல வேலை செய்யறான், அதனால அப்படி தான் இருக்கும். எப்படி ஸ்லோ பண்ணிடா? ஸ்லோவாக தாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான். ஆமாம் கச்சிட்டேன், கச்சில் கூழ் மேலே குச்சி கொதிப்பாம்பது. தவகுமார் டயட்ல இருக்க தொட்டி எண்ணெய் எதுவும் இல்லாம பண்றோம். கரெக்டாக சொன்னேன். வா 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 ஃபுல்லா தவகுமார் தான் சாப்பிட போறோம். ஏன் இங்க ஒரு திருட்டு மொழி பாக்குற நீ? என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறேன். எவ்வளோ போட்டான்? போடு, ஃபுல்லாக போடு. லைட்டாக ஹீட் பண்ணுறோம். ரம்ஜான் முடிஞ்சிச்சு, பிரியாணி செய்யுது. ஆனால் நோம்பு மாதிரி இருக்குது பார்க்க. நோம்பு கஞ்சி இல்லை மச்சான், இது நான் செய்கிறேன் பாரு. அதனால் இந்த மாதிரி வேக வச்சு ஆயில் சேர்க்காம தனியாக கொஞ்சம் மசாலா மட்டும் சேர்த்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 10 முட்டை வந்து பார்த்தோன்னா ஒரே முட்டையை சாப்பிட்டு ஒரு மாதிரி எகுத்துன்னு வரும், நெஞ்சு மேலே நிற்கும். சாப்பிட்டு இன்ட்ரெஸ்ட். ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னு வச்சுக்கியா அந்த கேஸ் ஃபார்மிங்லாம் உனக்கு வராது. இப்போ கேஸ் கட்டுப்பாடு வர அதிகமாக இருக்குது, ஃபார்மிங்கே வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பைத்தியம், நம்ம உடம்புல இருக்கிற கேஸ் ஃபார்மிங் பண்ணாங்க. ஃபார்மிங்கா? ஓஹோ. தாக்குமார் ஒரு வேலை இருக்குது. அச்சா இது ஏதோ 2 பிரிக்கிறேன் நான். ஃபில்டர் எடுத்துட்டுக்கிறா இல்லை வடிகட்டு. அதான் நான் அப்பயே சொன்னேன், எனக்கு பிரிக்கிற வேலையே தெரியாது, சேர்க்குற வேலை தான் தெரியும். சரியா? வராங்க பாரு அக்கா, நாங்கள் செய்வோம் பக்கா. கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணீங்க?